குழந்தைகளுக்கு இன்றைய தலைமுறைக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குற ஒரு நூலை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த இந்த 3 பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு நான் இன்னொரு விஷயம் யோசித்தேன். குறளுடைய அமைப்பு இருக்குல்ல, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம், பொருட்பாலுக்கு 70 அதிகாரம், இன்பத்துப்பாலுக்கு 25 அதிகாரம். இதை வாழ்க்கையாகவே நீங்கள் பிரித்து பாருங்களேன். வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4 1 பங்கு அறத்தில் தொடங்கி பாதிக்கு பாதி பொருளால் உயர்ந்து அதனால் வருகிற இன்பத்தை துய்ப்பது, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு தானே அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் திருக்குறளில் இல்லாத சில சொற்கள் இருக்குது, அது ஒரு பட்டியலே இருக்குன்னு வச்சுங்க. இல்லாத முக்கியமான சொல் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் என்கிற சொல் திருக்குறளில் இல்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் எந்த நூலில் தமிழ் என்கிற சொல் இல்லையோ அந்த குறள் தான் உலகில் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூல். 120 நாடுகள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா தமிழ் என்கிற சொல் இல்லை. இப்போ என்ன சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு? சும்மா வெட்டியாக புகழ்ந்துக்கிட்டே இருக்காதீங்களா, வேலையை பாருங்க, செயல்படுங்க. சொல் அல்ல, செயல்தான் வாழ்க்கையை உருவாக்கும் சொல்லியிருக்கிறார். சரி, அறத்துப்பாலையும் முதல்ல என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாருமா? இல்லறவியல். இல்லறத்தை இல்லை அறம் என்று சொன்ன முதல் புலவன் அவன் தான். குடும்பம்னு சொல்லுவோம், அதை அறம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், சொல்லணுங்கிறார் வள்ளுவர். ஏனென்றால் தமிழுக்கே அறம் பட்டியலில், அறநூல் பட்டியலில் இருக்கு. திருக்குறள் எதில் இருக்கு? 8 தொகை இருக்கா? இல்லை. 10 பாட்டில் இருக்கா? இல்லை. அப்புறம் எதில் இருக்கு? 11 கீழ்கணக்கில் இருக்கு. 11 கீழ்கணக்குனா என்ன? அறநூல்களின் தொகுப்பு. அப்போ அறநூல்களின் தொகுப்பில் இருப்பதனால் அறத்துப்பால் கொண்ட திருக்குறள் முக்கியமானது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடலாமா? அப்படின்னா இந்த அறம் எதுக்கு? பொருள் சம்பாதிப்பதற்கு, அதன் மூலம் இன்பம் சம்பாதிப்பதற்கு. இதுதான் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொன்னது. அதுலேயும் அவங்களுடைய திருமணம் திருக்குறளை சாட்சியாக வைத்து இளங்குமரனார் ஐயா அவர் தான் ஆயிரக்கணக்கான தமிழ் திருமணங்களை திருக்குறள் மூலமும் நடத்தினார். எங்களுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்காமா. இது கூட என்னோட சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. ஐயா புலவர் செந்தலை கௌதமன் தலைமையில் திருவள்ளுவரை சாட்சியாக வைத்து திருக்குறள் சொல்லித்தான் அவருடைய திருமணம் நடந்தது. இன்றைக்கு அவருடைய 5வது திருமண நாள். நான் பேசுகிற முன்னாடி பேர்த்தி தான் கூப்பிட்டா. சாயந்தரம் கூப்பிட்றேன் தாத்தா அப்படின்னா. முதல்ல என்னென்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரம் கூப்பிட்றேன் பார்த்தா எங்கேயோ உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் இப்படி காமிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு வச்சுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், வள்ளுவர் முன்னாடியே இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே பயன்பட்டாங்க. என் மகளுடைய திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க. என்ன ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்களே, சரி அப்புறம் போய் ஃபோன் பண்ணுவாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லிச்சு, இந்த அனுபவங்கிறது அதெல்லாம் அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சுடா. ஒன்றுமே சொல்லலையம்மா, நீ உனக்கு புரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடானா போகும்போது அவர் கண்ணால் தன் காதலிக்கிட்ட மகள்கிட்ட கண்ணை காட்டிட்டு போனார். நான் அதை பார்த்துட்டேன். எப்படான்னா, கண்ணோடு கண்ணினே நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. வாயில் சம்மதம்னு எதுக்கு சொல்லணும்? நிறைய பேர் இப்போ எல்லாம் ஐ லவ் யூங்கிறாங்க. கேவலமாக இருக்குது. காதல் என்பது சொல்லித்தான் புரியணும்னா அது காதலே இல்லை, சொல்லாமலே புரியணும். அதைத்தான் வள்ளுவன் சொன்னான். கண்ணோடு கண் இணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. சொல்லாமல் புரிஞ்சுன்னா அது இதை மட்டும் வள்ளுவனுடைய திறமையை பாருங்கள். குறிப்பறிதல்னு பேர், இதுக்கு பேர் குறிப்பை அறிந்து கொள்வது. இது மட்டும் இந்த ஒரே ஒரு அதிகாரம், இந்த இது குரூப் 2 எழுதுகிறவங்க, குரூப் 2 எழுதுகிறவங்க இருந்தாங்க, குறிச்சிருங்க. திருக்குறளில் உள்ள ஒரே ஒரு அதிகாரம் 2 இடத்துல வருது, ஒரே பேர் உள்ள அதிகாரம். குறிப்பறிதல் பொருட்பால்லையும் வருது, இன்பத்து பால்லையும் வருது. என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ வாயை திறந்து சொல்ல வேண்டியதே இல்லை, உன் மூஞ்சை பார்த்து தெரிஞ்சுக்காதவன் நீ சொல்லி மட்டும் புரிஞ்சுக்க போகிறானா அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நுட்பமான விஷயம். அதைத்தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு, அவர் கண்ணை காட்டிட்டு போயிட்டாரு, உனக்கு தான் புரியலை. கிளவி அதை கவனிச்சிருக்கு பாருங்க. நீங்கள் நான் அதை சொன்னேன். ஒப்பா நாங்கள்லாம் கவனிக்கலை, நீங்களாம் கவனிக்க பண்ணிக்கிறா. அந்த காலத்து பயிலுங்க சொன்னால் கூட புரியாதுடா, எங்களுக்கு புரியும்டா. அதை தான் வள்ளுவருடைய இதை வச்சு நிறைய சொன்னார் சுந்தர். அதாவது கண்ணோடு கண்ணினி நோக்கின் மாதிரி கண்ணை வச்சே நிறைய எழுதுவார் வள்ளுவர்.
கண் கண் களவு கொள்ளும் காமம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிதுங்கிறார். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இந்த காதலுக்கு கண் பங்கு எவ்வளவுன்னு கேட்டால் பாதி பங்கு நினைக்காத, அதை விட பெருசு. என்னடா பெருசுன்னு பார்த்தா அவர் சொன்னதுதான், கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்காலர் உற்று. இந்த உதாரணம் இருக்கு பாருங்களேன். நீ தானே அவனை பார்க்க சொன்ன, நல்ல அழுவு. யாரு? தன்னுடைய கண்ணை பார்த்து. இந்த கண் பற்றியது மட்டுமல்ல, தும்மலை பற்றியும் அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒன்றும் ஒரு கதை, ஒரு சிறுகதை. அதான் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றி மிகப்பெரிய ஆய்வு பண்ணவர். பண்பாட்டின் பயணம்னு ஒரு தமிழில் இது வரைக்கும் அந்த புத்தகங்களே மிகப்பெரிய புத்தகம் அதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 பக்கம் உள்ள பெரிய புத்தகம் இருக்கும். ரோஜா முத்தையா பதிப்பகத்தில் வெளியிட்டது புத்தகம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது தான் இவர் சொன்னதையும் சொன்னார். திருக்குறளின் அறத்துப்பாலை பார்க்கிற போது அவர் ஒரு முனிவராக தெரிகிறார். பொருட்பாலை பார்க்கிற போது அவர் ஒரு அரசியல் தலைவராக தெரிகிறார். இன்பத்துப்பாலை பார்க்கிற போது தான் அவன் கவிஞன்னு தெரியுது. ஏனென்றால் அந்த கவிஞனால் தான் உலகத்தை புதிதாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ புத்தகம் எதுக்கு வாங்குகிறான்? நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வாங்குகிறான். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நீ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதுக்காக ஆகலை, நீ வாங்கி படிக்கும்போது தான் உனக்கு எவ்வளவு தெரியாமல் இருந்திருக்குன்னு தெரியுது. எப்படி? ஆஹா, இந்த புத்தகத்தை நம்ம படிக்காமல் போயிட்டோமே, ஆஹா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே என்று நமக்கு ஒரு குற்ற மனப்பான்மையை ஏற்படுத்தும். அதுதான் சரியான புத்தகம். ஒரு நல்ல புத்தகம் உன்னை தூங்க விடாதுங்கிறாரு. அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, கனவு காணுனாரு. பழைய கிளாஸில் படுத்து தூங்கி இருந்திருக்கான். டே என்னடா தூங்கி இருக்காரு. அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காண சொன்னார். கனவு காண தூங்க தானே வேணும். அவன் பதில் சரிதான். ஆனால் அப்துல் கலாம் அதை சொல்லலை. தூக்கத்தினால் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவுன்னாரு. அதுதான் உன்னை உயர்த்தம். அது போல படிக்க நமக்கு இவ்வளவு தெரியாமல் இருந்திருக்கே, இவ்வளவு தெரியாமல் அடிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. அதைத்தான் பின்னாடி வந்த புலவர்கள் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னான்னு பின்னாடி சினிமா பாட்டு ஆக்குறாங்கன்னு வச்சுங்க. அது காமத்தில் மட்டுமல்ல, கல்வியிலும் அதை கொண்டு வந்து பாட முடியும். அதை தான் அவருடைய சொன்னார். அதே போல் இன்பத்துப்பாலை பற்றி சொல்லும்போது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததுன்னு முதல் ஒரு வார்த்தை போடார் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த காலம் அப்படி இல்லை. நீங்கள் பெண்கள்னா 2ஆம் பட்சமாகத்தான் 2000 ஆண்டு காலமாக இருந்திருக்கு. வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரென ஒரு புறநானூற்றில் ஒரு வரி, இதில் சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வரும். அது யார் எழுதுனதுன்னா ஒரு பெண் எழுதுனதான், ஒரு பெண் சொன்னதான். தன்னை தானே இறக்கி கொள்கிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்த பெண்கள். ஆனால் அவர்களுக்கு சம உரிமை கொடுத்து முதல் முறையாக குடிக்காதேன்னு சொன்ன புத்தகம் திருக்குறளுங்க. சங்க இலக்கியத்தில் குடிச்சு உருள கதையெல்லாம் உண்டு. ஔவையார் அவங்களுடைய அரசனை பார்க்க போகும்போது, சிறிய கட்பெரினே எமக்கீயும் மண்ணே, பெரிய கட்பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணே. கொஞ்சம் கல் கிடைச்சதுன்னா எனக்கு கொடுத்துருவான், நிறைய கல் கொடுத்துச்சுன்னா எனக்கும் கொடுத்து அவனும் குடிப்பான். இது யதார்த்தமாக இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தில் சூதாட்டமும் இயல்பாக இருந்திருக்கிறது. காசு இருக்கிறவனா சூதாடுறது, நம்முடைய மகாபாரதமே சூதாட்டத்தில் வந்த கதை தானே. இது இயல்பாக இருந்திருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த சூதையும் கள்ளையும் தவறாக பயன்படுத்திய இலக்கியங்களுக்கு மத்தியில் இது ரெண்டும் தப்புடா என்று சொன்ன முதல் இலக்கியம் திருக்குறள். அதுதான் அதனுடைய பெருமை. முடியாது கூடாதுன்னு இப்போ எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெருமை இன்னும் இருக்குன்னா, அவர் தான் எந்த படத்துலையும் தண்ணி அடித்ததா காமிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்கதா காமிக்க மாட்டார். ஒரே ஒரு படத்தில் தண்ணி அடித்த மாதிரி பாடினார். அதுக்கு ஒரு பாட்டு வச்சுரு, சைரியமாக சொல் நீ மனிதன் தானான், அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருவார். அதனால தான் இவர் சரித்திர நாயகனாக நிற்கிறாரோங்கிற ஒரு இருக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு வர்ற எந்த நடிகர்கள் குடிக்கிற காட்சி வைக்காமல் இருக்கிறாங்க, தம் அடிக்கிறது வைக்காம, அது ஸ்டைல் இப்படி தூக்கி வேற போட்டு இதை பார்த்துட்டு இளைஞர் நிறைய பேர் அதே மாதிரி செஞ்சு ஊரில் உதவாங்களாம். இது ரெண்டையும் தவறுன்னு சொன்னவர். கள்ளும் இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இதை இலக்கியமாக சொன்னது தான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. இந்த பெண்ணில் ஒரு தலையான் இன்னாது காமங்கிறத அருமையாக எடுத்து காட்டினார். அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் குடியரசு தின அணிவகுப்பு நடந்துச்சு. அதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சியை நான் ரொம்ப ரசித்தேன். என்னென்னா,
ஆண்கள் படை வருது, டன் டடன் டன் டடன் டன் 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 மியூசிக் போட்டு வருது, டன் டன் கை கத்தியை வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 120 பேர் கொண்ட சிஆர்பிஎஃப்ங்கிற கமாண்டோ படைக்கு தலைமை தாங்கிறது யார் கவனிச்சிங்களா? யாரு? ஒரு பெண், இளம் பெண். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்களா? ஒரு புத்தகம் தரேன், பார்க்கல, நம்ம கவனிக்க மாட்டோம். சிம்ரன் என்ன சொல்ற சொல்லு. ஆகா, நீ உட்காந்துரு, நான் போகும்போது உனக்கு ஒரு புத்தகம் தரேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொடுத்துருமா? இந்த புத்தகம் இல்லையே. வரேன் நண்பர், எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க, நான் காசு கொடுத்துறதுக்கு. இரு தம்பி, தரேன். சிம்ரன் பாலா என்கிற காஷ்மீரை சேர்ந்த, ஆகா வா தம்பி. இந்த புத்தகம் வந்து பால புரஸ்கார் விருது பெற்ற சிறார் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன், திருச்சியில் ஒரு அருமையான பள்ளிக்கூடம் வச்சிருக்க துளசிதாசன் 2 பேரும் தொகுத்த அதற்கு தக என்கிற நந்தகுமார் IAS அவர்கள் எழுதிய புத்தகம். அத உன் பேர் என்ன தம்பி? முகமது ஃபசீல். ஆஹா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மாதிரி செய்திகளாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள் முகமது ஃபசீலுக்கு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கைதட்டத்தை கொடுங்க. நீங்கள் அன்றாட செய்திகள் தான் அடுத்த கட்ட வரலாறுங்க. இந்த செய்திகளை தொலைக்காட்சியில் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், எதையாவது ஒன்று பாருங்கள், படிங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒப்புரவர்களுக்கு அதிகாரத்தில் உள்ள குரல் சொன்னாங்கல்ல, நான் அதை வேறு மாதிரி பார்க்குறேன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் திருக்குறள். என்ன அர்த்தம்னா, சக மனுஷன் கஷ்டப்படுறதை பார்க்காம நீ வடுக்கு இருந்தீங்கன்னா நீ செத்து போனவனுக்கு சமம்டா அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன தோணுதுன்னா, புத்தக விழாவில் பேசுகிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எப்போவுமே இதை சொல்லுவேன். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவன் தான் உயிரோடு இருக்கான். மற்றவன்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டு நடப்பணமாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். என்ன அர்த்தம்னா, உலகம் அவனை சீந்தாது. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பட்ஜெட் போய் வந்திருக்கா, நல்லது என்ன கெட்டது என்ன, அவன் ட்ரம்ப் என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு என்ன நாட்டை பிடிச்சிட்டு வந்தாரு, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கு தான் புது புது புத்தகமாக கொண்டு வரணுங்கிறது. இப்படி புதிதாக வருகிற செய்திகளை திருக்குறள் மாதிரி அடித்து சொன்னது கிடையாது. நான் முதலே சொன்னேன், திருநீக்கப்பட்டார் தொடர்புங்கிறது அவன் வந்து லட்சுமி அவனை விட்டு போயிடுவான்னு அர்த்தம். அவருடைய கருத்தில் இருமண பெண்டிரும், பணத்துக்காக விலை போகிற பெண்ணும், கள்ளும் மதுவும் கவரும் சூதும் இவையெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொன்ன முதல் நூல் சங்க இலக்கியத்துக்கு அடுத்து வந்த திருக்குறள் தான். அதனால தான் அதோட பெருமை. அதே மாதிரி அந்த சட்டகம் சொன்ன இல்லையா, அந்த அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். இந்த பொருட்பால் வந்து 70 விட்டுருங்க. இந்த இன்பத்துப்பால் இருக்குல்ல, அதை 2ஆக பிரித்தார் வள்ளுவர். என்னன்னு தெரியுமா? களவியல் கற்பியல் 2ஆக பிரித்தார். ஏன்னா மனுஷ வாழ்க்கை எப்படி, காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா காதலிச்சுட்டு இன்றைக்கி வாழ்நாள் முழுசு காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் எத்தனை காலமா, ஒரு 15 வருஷமா. இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ண, அந்த பிள்ளை வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இது அல்ல காதல்ங்கிறாரு. இதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த 25 அதிகாரத்தையும் 2ஆக பிரித்தார்ல, அப்படி பிரிக்கும்போது 7 அதிகாரம்தான் களவியலுக்கு வச்சாரு, 18 அதிகாரத்தை கற்பியலுக்கு வச்சார். என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் காதலிடா பயல, அப்புறம் அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா குடும்ப நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லாமல், எப்படி முதல்ல தமிழுங்கிற சொல்லி இல்லாமல் சொன்னாருன்னு சொன்னா, அதே போல் சொல்லாமல் சொல்லியிருப்பது அதுதான். இல்லைன்னா நம்ம அவள் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அவள் தான் பார்க்காம போகிறாள்ல, அப்புறம் நீ எதுக்கு அவனை பார்த்துக்கிட்டே தெரியுற? அப்படி இருக்காத, ஒருதலை காதலாக இருக்காதே, இருவருமாக சேர்ந்து குடும்பம் நடத்துன்னு சொல்லாமல் சொன்னது தான் அந்த 25 அதிகாரத்தை 2ஆக பிரித்தது. சரி, இதெல்லாம் சரி. அறத்துப்பாலை விட்டுட்டு நீ வந்து எப்படி திருக்குறளில் அறங்கிறதே அதானே உண்மைதான். அது ஒன்றும் உலகப்புகழ் பெற்ற சோவியத் நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் திருக்குறளை அவங்க நாட்டு மொழியில் டிரான்ஸ்லேஷன் வாங்கி படிச்சிருக்கிறார். படிச்சுட்டு அசந்து போய் என்னடா இப்படி இருக்கு. அவருடைய நெருங்கின நண்பர் யாருன்னா மகாத்மா காந்திஜி. காந்திஜிக்கு கடிதம் எழுதுறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த 2 கவிதையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. எந்த நூல்லாம் எழுதாமல் 2 வரியை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அனுப்பிவிட்டார் காந்திக்கு கடிதத்தில். அப்போல்லாம் இமெயில் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இந்த வீணா போன முகநூல் கிடையாது. முகநூல் வச்சா பாருங்க பேர், அவன் முகத்தை தொலைச்சிட்டு பார்க்குறதுக்கு பேர் முகநூல். அதெல்லாம் கிடையாது. கடிதத்தில் படித்த காந்தி, என்னையாது அகிம்சைக்கு நான் சொன்ன விளக்கம்
இது எந்த நாட்டு கவிஞன் எழுதுனது அப்படின்னு அவருக்கு திரும்ப கடிதம் எழுதுறாரு. அவர் திரும்ப சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் தான் ஐயா, தென்கோடியில் தமிழ்னு ஒரு மொழி இருக்குது, அந்த தமிழ் மொழியில் திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த திருக்குறள் புத்தகத்தில் இப்படி தான் இருக்குது. அறம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். அறம்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்க? தர்மம். தர்மம் வேறு, அறம் வேறு. அதுக்கு தனி விளக்கம் சொல்லலாம், அதுக்கு இந்த நேரம் பத்தாது. ஆனால் தர்மம்னா அறம்னா என்ன பொதுவாக என்ன சொல்லிக்கிறோம்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறது. வள்ளுவர் அதை சொல்லலை, வள்ளுவர் அதை சொல்லலை. அடுத்தவனுக்கு கொடுக்கறதா அறம்னு தமிழ்லையே நிறைய பேர் எழுதி வச்சதில் ஒரு அர்த்தமும் எழுதி வச்சிருக்கான். ஈதல் அறம் தப்பு, வள்ளுவர் சொல்லலை. எழுதின பாட்டில் ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டலே இன்பம் பலனை நினைந்து இம்மூன்றும் விட்டலே பேரின்ப வீடு அப்படின்னு ஒருத்தர் தப்பாக எழுதி வச்சிருக்கான் தமிழில் வெண்பா. ஏன் தப்புனா இந்த கடைசியை வள்ளுவன் பாடலை, அது வேற. ஈதல் அறம்னு வள்ளுவர் சொல்லலை. வள்ளுவர் சொன்ன அறம் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கொடுக்கலாம் வேண்டாமையா, மனசார நினைச்சுப்பாரு. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். பூசலார் நாயனார் கதை ஞாபகம் வருதுல? இது மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஆகா இப்படியா, அதே போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இந்த இந்த இன்னா செய்யாமை அதிகாரத்தை பார்த்துட்டு, அதை எழுதின வரிகளை பார்த்துட்டு, மனத்துக்கண் மாசலனாதல்கிற குரலை பார்த்துட்டு, இந்த புத்தகத்தை நான் முழுசும் படிக்கணுமேனு டால்ஸ்டாய் கேட்குறாரு. அவர் உடனே ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூலை வாங்கி இவருக்கு அனுப்புகிறார், காந்திக்கு அனுப்புகிறார். காந்தி முழுசும் படித்து பார்த்துட்டு ஆஹா இவ்வளவு அருமையான கருத்தை நான் இது வரைக்கும் படிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு இதனுடைய தாய்மொழியில் படிக்கணும். யா எப்படி மூல மொழியில் படிக்கணும், மொழிபெயர்ப்பு அவ்வளோ சரியாக இருக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு நினச்ச காந்தி இதற்காகவே, நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது, இதற்காகவே தமிழ் படிக்க தொடங்கி எழுத படிக்க ஓரளவு கற்றுக்கொண்டு காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று தமிழில் காந்தியை கையெழுத்து போட தமிழ் கற்றுக்கொள்ள வைத்த நூல் திருக்குறள். நான் பாடத்திட்ட குழுவில் இருந்தேங்க, 2 முறை இருந்தேன். அப்போ திருக்குறள் பற்றி எழுதும்போது திருவள்ளுவர் ஆசிரியர் அப்படின் போது நான் சொன்னேன், காந்தியை தமிழ் கற்க வைத்த நூல்னு எழுதணும் அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு எழுதிக்கிட்டு அவருடைய பழைய பட்டைப்பேரெல்லாம் போடலாம். என்ன பட்டைப்பேர்? சென்னா போதார், மாதானு பங்கி, தெய்வ புலவ, இதெல்லாம் தேவையா? இமயமலைக்கு ஒன்றும் முண்டாசு கட்ட வேண்டியதில்லைங்க, அது ஏற்கனவே உயரமாக தான் இருக்குது, அவருக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் வேண்டியதில்லை. ஆனால் நாம் அப்படித்தான் திருக்குறளை பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவருடைய உண்மையான பெருமையை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். அடுத்தது இந்த அறத்துப்பால் இருந்து அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடே அப்பா உலகமே வியந்து போன ஒரு கருத்து. தாய்ப்பாலின் சீம்பால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் அந்த ஊழை 2-3 பிரித்தார். அதில் ஊழியல்கிறது ஒன்று இருக்குது கடைசியாக, அதில் ஒரு வரி வரும். என்னது? ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயிற்றுபவர். அது பொருளாதாரத்தில் வர்றது. இதில் என்ன எப்படி முடியும்னா, தான் முந்துரும் ஊழில் பெருவலி யாவுல, ஊழை விட பெரியது எதுவும் இல்லை, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தான் நிற்கும், ஊழ் வலியது மாறாதுன்னு எழுதியிருப்பார் முதல்ல. அதே வள்ளுவர் இந்த ஊழை பற்றி இதில் வரும்போது செய்வினையை பற்றி நம்முடைய ஆளுமை பற்றி சொல்லுகிற போது, ஆழ்வினை உடைமையில் சொல்லும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் நம்முடைய திறமையால், நம்முடைய விதியால் மதியால் மாற்றலாமல் முடிப்பார். ஒருத்தன் கேட்டான், இன்னையா அது வள்ளுவர் ஒரு இடத்துல ஊழை வெல்ல முடியாதுங்கிறாரு, ஒரு இடத்துல வெல்லலாங்கிறாரு. அதுக்கு என்ன தெரியுமா பதில்? உண்மையான பதில், ரெண்டுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடக்குது. எவ்வளவு முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாதவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு வேறு ஆறுதலுக்கு வேறு வழி இல்லை, நீ விதி என்று வைத்துக்கொள். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணினா உன்னை ஜெயிப்பதற்கு ஆள் கிடையாது என்கிற நம்பிக்கையை பொருட்பாலில் வைக்கிறாரு. அப்போ பொருட்பாலில் ஏன் அப்படி வைக்கணும்னு சொன்னால், அறத்துப்பாலுக்கு சரிதான். துறவரம் சில பேர் ஒருத்தர் கேட்டார் என்னை பார்த்து, நீங்கள் வள்ளுவரை பற்றி ஊராக பேசுகிறீங்கல்ல, வள்ளுவர் ஏன் புலால் மறுத்தல் ஒரு அதிகாரம் எழுதினார், கறி மீன் திங்கக்கூடாது, அவர் வெஜிடேரியனாக இருக்கலாம், அதுக்காக நான் மாட்டுக்கறி திங்கிறவன் பன்னிக்கறி திங்கிறவன் நான் கறி திங்கிறது தப்பா அப்படின்னு கேட்டுவிட்டு இன்னொன்று சொன்னார், உலகமெல்லாம் திங்கிறான் ஐயா,
அமெரிக்காவுக்கு போனால், ஆஸ்திரேலியாவுக்கு போனால், எந்த நாட்டுக்கு போனாலும் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றது இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் உண்ணாதே அப்படின்னு புலால் மறுத்தல் என்று 10 குறளை எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். இவர் எல்லாருக்குமானவர்னு எப்படி சொல்லுவீங்க? அதை விட மீன் பிடித்தலே தன் தொழிலாக கொண்டிருக்கிற மீனவர்களுக்கு திருக்குறளை எப்படி பிடிக்கும்? நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. ஆனால் நான் முதலே சொன்னேன், இந்த பகுத்து பார்க்கும்போது தான் அதனுடைய பொருள் புரியும். இது எந்த இயலில் வருது? இல்லறவியலில் வரலை, பொருட்பாலில் வரலை, துறவரவியலில் வருது. அப்போனா என்ன அர்த்தம்? நீ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் துறவரத்துக்கு போயிரு. அந்த துறவாக இருக்கிற போது என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும்னு பட்டியல் போடுறாரு. என்ன செய்யக்கூடாது? அருளோடு இருக்கணும், புலால் மறுக்கணும், தவம் செய்யணும், கல்லாமை, வாய்மை, மிகுலாமை, இதெல்லாமே அந்த பீரியடில் நீ கடைப்பிடிக்கணும். வாய்மையை கொண்டாந்து இல்லறவியலில் வைக்கல. நீங்கள் இந்த எந்த குறளை எந்த அதிகாரத்தில் வச்சிருக்கிறாரு, எந்த அதிகாரம் எந்த இயலில் இருக்குது, எந்த இயல் எந்த பாலில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பின்னாடி வந்தவங்க மாற்றி மாற்றி போட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த பழைய 10 உரையாசிரியர்கள் இருக்காங்க, அந்த 10 பேரும் இப்போ இருக்கிற நம்பரில் திருக்குறளை வைக்கல. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. 1330வது குறள் என்ன? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெரியன். முதல் குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ரைட்டு. இது இன்றைக்கு படிந்து போன எல்லாருக்கும் தெரிந்த பரவிவிட்ட ஒரு எண். ஆனால் வள்ளுவர் எழுதியது எந்த நம்பர்லன்னு தெரியல. என்னடா அது புது கதையா இருக்குங்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கு இருக்கிற சாலமன் பாப்பையா ஐயா கூட இப்படி எழுதியிருக்கிறாரு. அதிகாரத்தை மாற்றி மாற்றி போட்டு எழுதியிருக்கிறேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஏயா ஏற்கனவே நிறைய பேர் மாற்றிருந்தாங்க, நீ ஏன்? என்ன அனுபவத்தில் நான் எழுதியிருக்கேன்யா, நம்ம இந்த அதிகாரம் தான் வள்ளுவன் சொன்னான்னு ஒரு வரையறைக்கு வந்தக்கூடாது. ஆனால் இந்த எந்த அதிகாரமாக இருந்தாலும் குறள் மாறாமல் இருக்கு, குறள் மாறாமல் இருக்கு. அந்த குறள் மாறாமல் இருக்கிற போது இந்த வாய்மைங்கிறத துறவரவியல்ல வச்சிருக்கிறார். அப்போ ஏன் இல்லறவியல்ல வேண்டாமா? எனக்கு ஒரு கேள்வி. நான் இப்போ முதல்ல கேட்ட மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, நான் பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னதில்லைங்கிறவங்க கை தூக்குங்க. பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னதில்லைங்க கை தூக்குங்க. நல்ல வேலை ஒருத்தரும் தூக்கல. தூக்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? வாழ்க்கையில் பொய்கிறது சர்வசாதாரணமாக. அது பொய்களால் பொழிகிறது வாழ்க்கைன்னு ஒரு கவிஞர் கவிதை எழுதினார். ஏன் இப்படி சொன்னார்னா, பொய் சாதாரணமாக நல்லதுக்காக சொன்னால் அது பொய் இல்லையா, அது வாய்மைங்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு சொல்லணும், நேரம் இல்லை, இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம பார்க்குற எல்லாத்தையும் கதையோ புராணமோ புனைவா என்னன்னு தெரியுது. இப்போ வேள்பாரின்னு ஒரு நாவல் வந்திருக்கு, அது வரலாறா? ஆமாம் வரலாறு. புனைவா? ஆமாம் புனைவு. இணையா ரெண்டுக்குமாமா? புனையப்பட்ட வரலாறு. வேள்பாரி கதை அப்படியே நடந்ததில்லை. பொன்னியின் செல்வன் கதை அப்படியே நடந்ததா? கொஞ்சம் கற்பனை கலந்தது. நந்தினிங்கிற கேரக்டர் முழுக்க முழுக்க கற்பனை பொன்னியின் செல்வனில். அது மாதிரி வேள்பாரியில் நிறையா கற்பனை வரும். புத்தகங்களும் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் நிறைய இலக்கியங்களில் அரிச்சந்திர புராணம்னு ஒன்று இருக்குங்க. பொய்யே சொல்லக்கூடாது, நல்ல நோக்கம்தான். இந்த கதையை, இந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் இனிமேல் பொய்யே சொல்வதில் என்று உறுதி எடுத்துக்கொண்டார். தன் தாயிடம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்நாள் முழுசும் அப்படியே இருந்தார். அவர் வாழ்க்கையை மாற்றியது அரிச்சந்திரன் கதை. உண்மைதான், நல்லது தான், அது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வாழ்வியலா? வாழ்க்கையில் இது இயல்பாக முடியுமா? ஏனென்றால் நம்ம சாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோமே. தேவைக்காக பொய் சொல்வது தவறு, ஆனால் சந்தோஷத்துக்காக. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ பொண்டாட்டியை பார்த்து புரிஞ்சுன்னு சொல்கிறான், ஆகா உலகத்தில் ஒன்று மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். வாங்க, நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க. இவன் சொல்கிறது பொய்ன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியும். இவன் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் சந்தோஷம் 2 பேருக்கும் வருதுன்னா அந்த பொய்யல்ல, அது உண்மைங்கிறார் வள்ளுவர். பொய்மையும் வாய்மை இடத்த. ஆனால் அதுக்கு பதிலாக அரிச்சந்திர புராணத்தில் உண்மையை காப்பாற்றுறதுக்காக நாட்டை இழந்து, மனைவியை இழந்து, மக்களை இழந்து, தன் உயிரையும் கொடுக்க துணிந்தான் ஹரிச்சந்திரனுங்கிற மன்னன். அந்த நேரத்தில் தான் இறைவன் தோன்றி அவருக்கு ஆதரவு கொடுத்தார், அவரை ஆட்கொண்டார்னு சொல்லுவாங்க. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி எமக்கு உலக நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலே. எனக்கு உலகமே கிடைக்கல, சொர்க்கமே கிடைக்கலாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலிருந்து மாற மாட்டேன்னு சொன்ன சொல் ரைட்டு தான். ஆனால் அது இயல்பல்ல, வாழ்வியல் அல்ல. வாழ்வியல் ஏன் திருக்குறள்னு சொல்கிறோம்னா, வாழ்வியல் நீ பொய் சொல்லுக்கா, அதுக்காக எல்லாத்துக்கும் கண்டது சொல்லிட்டு இருக்காரு.
பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இதுதான் வாழ்வியல். இதுதான் வாய்மையில் கொண்டாந்து அறத்துப்பாலில் வச்சதுலேயே மிகச்சிறப்பு அதுதான். அதே மாதிரி இன்னாசாமி முதல்ல ஒரு காந்தியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது இந்த பட்டியலை பார்த்தீங்கனாலே அறம்னா என்னங்கிறதுக்கு அது என்னென்ன உடைமை என்னென்ன உடைமைன்னு போட்டிருப்பாரு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உடைமைன்னா ஏதோ செல்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பணம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பேங்க் பேலன்ஸ் இல்லைங்கிறாரு. இந்த உடைமையெல்லாம், இந்த உடைமையை படித்து பாருங்க. நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, இதெல்லாம் தான் உடைமை. அப்படின்னா அறம் என்பது வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் சேர்க்கணும், தேவையில்லாமல் எதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது. சரி, இப்போ அறத்துப்பால் இன்பத்துப்பால் ரெண்டும் பேலன்ஸாக நிற்கிது. நடுவில் இருக்கிற பொருட்பால் இருக்குல்ல, அதை நிறைய பேர் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பொருள்லாம் சேர்க்கக்கூடாது, அருள் தான் சேர்க்கணும் தான். ஆனால் வள்ளுவரே என்ன சொல்கிறாருன்னா, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அன்பு, அருள் என்னும் அன்பு ஈன் குழவிம்பரு. அந்த நுட்பம்லாம் எங்கே கற்றுக்கிட்டாருன்னு இல்லையா? அப்பா, அன்புன்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட காட்டுற அன்பு. அம்மா மேலே, அப்பா மேலே, நண்பர் மேலே, உன் ஆசிரியர் மேலே, உன் உறவினர் மேலே, உன்னை விரும்புகிறவர் மேலே யாரெல்லாம் அன்பு காட்டுறியோ அதுக்கு பேர் அன்பு. அருள்னா என்ன தெரியுமா? உன்னை அறியாதவர்களுக்கும் காட்டுகிற அன்புக்கு பேர் அருள். அதுக்கு என்ன சொல்ற? அருள் என்னும் அன்பு ஈன் குழவிங்கிறது. அன்பு பெற்ற குழந்தை தான் அருளாம். அன்பு இல்லாதவனுக்கு அருள் வராது. அந்த அருள் என்பது அந்த உலகத்துக்கு தேவை, ரைட்டு. இந்த உலகத்துக்கு பொருள். அதுக்கு என்ன அவர் பொருள் சொல்றாருன்னா, அவரே இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு மாதிரி சொல்லியிருக்கிறார். என்னதுன்னா, நடுவனது எய்த இருதலையும் என்னும் எய்தும்னு நாலடியாரில் இதுக்கு தீர்ப்பு இருக்கு. நடுவனது எய்த இரு தலையும் எய்தும். நீ உங்கள்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா அதன் மூலம், பொருள் கொடுப்பதன் மூலம் வரவல்ல, பொருள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா மன அமைதியோடு, சமூக அமைதியோடு அறம் செய்கிற நிலை வரும். இன்பமும் தூய்க்கலாம். நடுவனது எய்த இருதலையும் எய்தும், நடுவனது எய்தாதான் எய்தும், உழைப்பு இது அடுவது போலும் துயர்ங்கிறது நாலடியாரில் வருது. இதை மட்டும் இல்லை, நான் யோசித்து பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி அறம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியது, இன்பம் என்பது இருவரை பற்றிய வாழ்க்கை. ஒருவர் தன்னை பற்றி கவலைப்படுறது, தன் வாழ்க்கையில் சரியாக இருப்பது, ஒழுக்கத்தோடு இருப்பது, அது அறத்துப்பால் என்றால் அதற்கான மிகச்சிறந்த கருத்துக்களை சொன்னது திருக்குறள். ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற வாழ்க்கையில் எவ்வளவு அறம் இருக்குங்கிறதுக்கு தான், அந்த அறத்தின் அடிப்படையில் அமைந்தது தான் இன்பம். இது நடுவில் இருக்கிற பொருள் தான் ரெண்டையும் தீர்மானிக்கிறது. எப்படி தீர்மானிக்குதுன்னா, அரசனுடைய கடமையாக போய் கல்வியை வச்சாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, அது என்ன கல்வி கொடுக்கறது? அரசாங்கத்தில் ஆமாங்கிறார். இந்தியாவில், உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அப்படி கடமை இல்லை. தமிழ்நாட்டின் தொடர்ச்சியாக வருது. இது எங்கேருந்து வருதுன்னா, புறநானூர்லேருந்து வருது. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, இன்று பிறந்தறுதல் இந்தனை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. அரசன் தாண்டா நல்ல ஒழுக்கமாக ஒரு குடிமகனை ஒழுக்கமாக வளர்க்கறது யாருடைய கடமை? அரசினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ சமூகம் ஒழுங்காக இருக்கணும்னா ஒரு அரசு நல்லா இருக்கணும், அதுக்கு பொருளுடைமை நல்லா இருக்கணும். நாடென்ப நாடா வளர்த்தன அவர் சொல்கிறாரு. அடுத்த நாட்டுக்கிட்ட போய் கையேந்து நிற்கிற நாடு நாடல்ல, நாடென்ப நாடா வளர்த்தன. அதே போல் சமூகம் அமைதியாக இருக்கணும்னா, உலகத்திலேயே மிக சிறப்பான திருக்குறள் மொத்தத்தையும் ஒரு திருக்குறளில் சொல்லியா, இதுதான் திருக்குறளுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னால் என்ன குறள் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு தோணலை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். அவன் கிடைக்கிற படிப்பு படிக்கிறான், கிடைக்கிற வேலையை பார்க்குறான். படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறவன் நிறைய பேர் இருக்கான. இப்போ எனக்கு உண்மையிலேயே சொல்ல வைத்தறிச்சலாக இருக்குது. இன்ஜினியரிங் படித்த பல பிள்ளைங்க ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க. அமேசானில் சாப்பாட்டு ஆர்டர் போட்டால் கொண்டு வந்து கொடுக்குற பையன்ட, தம்பி நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னா அப்படி பார்த்துட்டு சொல்லுவான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படிப்புன்னா பெரிய படிப்பு. அந்த வீடு இன்ஜினியர் வீடு அப்படிமாங்க. இப்போ தெருவுக்கு தெரு இன்ஜினியர் வீடு. ஆனால் இது இந்த வாழ்க்கை சமூக அமைதியை கெடுக்கிறது என்றால், இந்த சமூக அமைதியை உண்டாக்குவதற்கு நாடென்ப நாடா வளர்த்தன, நாடென்ப நாட வளர்ந்தரும் நாடுன்னு சொன்னார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல்
ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைய மாந்தர் சிறப்பு. மனுஷனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைக்கும் வெக்கம் இருக்கணுங்கிறாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? வெக்கம்னா அச்சம் மடம் நாடம் பயிர்ப்பு. யார்? பெண்களுக்கு. அது பெண்களுக்கு வேண்டியில்லைன்னு பாரதியார் தூக்கி போட்டு மிதிப்பார். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்டில் குணங்களாம் அப்படின்னு அவர் பாடுவார். இவர் நாணம்னா பெண்களுக்கு மட்டும் இல்லடா ஆம்பளைக்கு வேணும்டாங்கிறார் வள்ளுவர். நம்ம அதை பாடத்தில் படிச்சிருக்கவே மாட்டோம். ஊனுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு. இந்த பிறவியின் பலன் என்னன்னு கேட்டால் அது சாப்பிட்றது மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானுடைமை மாந்தர் சிறப்பு. யார் தவறு செய்ய வெட்கப்படுறானோ அவன்தான் மனுஷன். இந்த குணத்தை போய் நினச்சி பார்க்க முடியுமா? வெட்கப்படாமல் மட்டும் இல்லை, வெளிப்படையாகவே தப்பு பண்ணுறாங்க, தைரியமாக பண்ணுறாங்க. என்ன பண்ணிடுவ பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகம் மாறுகிறது என்றால் அது நல்ல சமூகம் அல்ல. அதை திருத்துவதற்கு ஏற்ற அவர் புலவர் கூமா திருப்பதி சொன்னதே நான் வழிமொழிகிறேன். ஒரு சமூக நோய்க்கு மருந்தாக தமிழில் திருக்குறள் இருக்கிறது என்றால் அந்த திருக்குறளின் அடையாளமாக பொருட்பால் இருக்கிறது. அந்த பொருட்பாலை நன்கு படிப்பதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருக்குறள் இருக்கணும். அதுக்கு நிறைய உரை இருக்குது, என்ன உரைனா வாங்குங்க. ஆனால் பரிமேலழகர் உரை மட்டும் படிக்காதீங்க, அது நிறைய தப்பு இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், தனியாக வேற சொல்ல. இது போல இந்த இடத்துல அதுக்கு சொல்ல முடிக்க முடியாது. நான் எழுதின புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கேன். ஆனால் மூவா உரை படிங்க. நம்ம ஐயா மூதறிஞர் வா சுபமா மாணிக்கம் எழுதின உரை படிங்க. இளங்குமரனார் ஐயா எழுதின உரையை படிங்க. ஆனால் ஏதாவது ஒரு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைத்து பிள்ளைங்க கண்மொழி வச்சு தினமும் ஒரு திருக்குறள் படிக்கிற பயிற்சியை கொண்டு வருவதன் மூலம் ஒரு புதிய உலகத்திற்கு நம் குழந்தைகளை அழைத்து போக முடியும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டாம், புத்தகம் படிக்கிற பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்துங்கள். அதிலும் குறிப்பாக திருக்குறளை வாங்கி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.